எல்லா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஃபார்மகாலஜி சப்ஜெக்ட் இஸ் த டஃப் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு சில டிப்ஸ். ஸோ இது ஃபார்மகாலஜிக்கல் சீரீஸ் நம்பர் 1, ஆன்டிஃபங்கல் ட்ரக்ஸ். ஆன்டிஃபங்கல் ட்ரக்ஸில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க அந்த குரூப்ஸை 2 சப் கிளாஸிஃபிகேஷனாக டிவைட் பண்ணிக்கோங்க. பாலியின்ஸ் டெரிவேட்டிவ்ஸ், அசோல்ஸ் டெரிவேட்டிவ். இந்த பாலியின்ஸ் டெரிவேட்டிவ்ல ஆம்ஃபோடெரிசின் பி, நிஸ்டாட்டின் அண்ட் ஹமைசின் அப்படின்ற ட்ரக்ஸ்லாம் இந்த பாலியின்ஸ் டெரிவேட்டிவ்ல வரும். இந்த அசோல்ஸில் சப் கிளாஸிஃபிகேஷனாக 2 டைப்பாக பிரிக்கிறாங்க, இமிடசோல்ஸ் அண்ட் ட்ரையசோல்ஸ். இமிடசோலில் அகைன் 2 டைப்பாக பிரிக்கிறாங்க, டாபிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரக்ஸ், சிஸ்டமிக் அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரக்ஸ். டாபிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரக்ஸில் கிளாட்ரிமசோல், இகானசோல், மிகானசோல், ஆக்சிகோனசோல். அதே சிஸ்டமிக் ட்ரக்ல கீட்டோகோனசோல். இந்த ட்ரையசோல் குரூப்பில் ஃப்ளூகோனசோல், ஓரிகானசோல், பொசாகோனசோல், ஐட்ராகோனசோல். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிஃபங்கல் ட்ரக்ஸோட கிளாசிஃபிகேஷன், இம்பார்ட்டன்ட் கிளாசிஃபிகேஷன். இதோட ட்ரக் ஆஃப் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிய வைக்க ஃபர்ஸ்ட் நம்ம பாலியின்ஸ் டெரிவேட்டிவ்ஸோட ட்ரக் ஆஃப் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்னன்றதை பார்ப்போம். இந்த பாலியின்ஸ் டெரிவேட்டிவ் ட்ரக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்டீரியாவோட செல் மெம்பரேன்ல இருக்க எர்கோஸ்டெரால் அந்த இடத்துல போய் டைட் பாண்ட் கிரியேட் ஆகும். இது கிரியேட் ஆகிறது மட்டும் இல்லாமல் அந்த செல் மெம்பரேன்ல சின்ன சின்ன போர்ஸும் ஒரு சேனல்ஸும் கிரியேட் பண்ணி விட்டுரும். இது கிரியேட் பண்ணுறனால இந்த செல் பர்மியபிலிட்டி அப்படின்ற ஃபீச்சர் ரொம்ப அதிகமாகி ஈஸியாக இருக்கும். ஸோ தட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்லில் இருக்க இன்ட்ரா செல்லுலார் கண்டென்ட்ஸ், இந்த செல் மெம்பரேனுக்கு உள்ளே இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாமே அந்த ட்ரக் கிரியேட் பண்ண போர்ஸ் ஆர் சேனல்ஸ் வழியாக சீக்கிரமாக வெளியே லீக் ஆகிறனால செல் டெத் நடக்கும். ஸோ தட் அந்த பாக்டீரியாவோட ஆக்ஷனும் அந்த பாக்டீரியாவோட டெத்தும் காஸ் ஆகும். ஸோ இட் லீட்ஸ் டு அன் ஃபங்கிசிடல் ஆக்ஷன். இதுதான் பாலியின்ஸ் டெரிவேட்டிவோட மெக்கானிசம். அதே அசோல் குரூப் ஆஃப் ட்ரக் மெக்கானிசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைட்டோக்ரோம் P40 அப்படின்ற ஒரு என்சைமை இன்ஹிபிட் பண்ணும். இது இன்ஹிபிட் பண்ணுறனால எர்கோஸ்டெரால் சிந்தசிஸ் ஒழுங்காக இருக்காது, இம்ப்ராப்பராக இருக்கனால அந்த பாக்டீரியாவுக்கு ஓட செல்வால் எல்லாமே ரொம்ப டிஃபெக்டிவாக இருக்கும். அது டிஃபெக்டிவாக இருக்கனால ஆட்டோமேட்டிக்கலி இந்த ட்ரக்ஸ் எல்லாமே ஒரு ஃபங்கிசிடல் ஆக்ஷன் கொடுக்கும்.